குட் ஈவினிங் ஆல். இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி குரூப் டூ அப்ரோச் பண்ணலாம் இந்த குரூப் 4 கொஸ்டினை பேஸ் பண்ணி. ஸோ குரூப் 4 எக்ஸாம் நேற்று எழுதியிருப்பீங்க, ரொம்ப கவலைக்கிடமாயிருச்சு. எப்படி சார் அடுத்து நம்ம குரூப் 2 படிக்கிறது? ஸோ நேற்று குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் வந்திருக்கு, அதை நம்ம சேனலில் போட்டிருக்கோம். குரூப் 4 இங்கிலீஷ் நடந்த டிசிபிள் நடந்த இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பரும் போட்டிருக்கோம், அதையும் போய் பாருங்க. ஸோ ரொம்ப கொடூரமாக கேட்டுருக்காங்க இந்த வாட்டி. என்ன பண்ணிட்டாங்கன்னா டிஎன்பிசி எவனுமே நீ ஹேஷ்டேக்கே போடக்கூடாது, ஹேஷ்டேக் போட்டு எவனா ட்ரெண்ட் பண்ணீங்கன்னா செத்திக்கிறான்னு சொல்லிட்டு வச்சு செஞ்சுட்டாங்க. அதாவது நம்மள பழிவாங்கும் நோக்கத்திலேயே அவங்க வந்து பண்ண மாதிரியே இருந்துச்சு. மேக்சிமம் அப்படிதான் இருந்துச்சு, எல்லாரோட மைண்ட் செட்டும் இருந்துச்சு. ஏன்னா அவன் கொடுத்துருக்க சிலபஸ் ஒண்ணு, அவன் கேட்டிருக்க டாபிக் ஒண்ணு, அவன் கொடுத்துருக்க கொஸ்டின் ஒண்ணு, அதுக்கு ஆன்சர் வந்து வேற ஏதோ புக்ல இருக்கு, ஓலைச்சூடி அந்த மாதிரி புக்ல இருந்தெல்லாம் கொஸ்டின் எடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து பொது தமிழ், பொது ஆங்கிலம் சொல்லிட்டு ரெண்டு விஷயம் இருக்கு. இந்த இதுல வந்து ஆப்ஷன் இருக்கு, நம்ம இங்கிலீஷ் எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ இன்னும் 75 நாள் தான் இருக்கு. மொரலஸ் 75 நாள் இருக்கு. நோட்டிஃபிகேஷன் வந்து வரப்போகுது, ஏன்னா ஒரு நல்ல ஒரு வேகன்சி, ஒரு 1000 வேகன்சிட்ட வரப்போகுது. ரெண்டு சேர்த்து குரூப் 2 சேர்த்து இருந்து 1000 வேகன்சிட்ட வரப்போகுது. ஸோ இப்போ நம்ம எப்படி பண்ணலாம், இந்த குரூப் 2 எப்படி அப்ரோச் பண்ணலாம் குரூப் 4 கொஸ்டினை பேஸ் பண்ணி? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம், சிலபஸ் தான். ஃபர்ஸ்ட் நம்ம சிலபஸ் அதை பேஸ் பண்ணி தான் படிக்க ஆரம்பிக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடியோ ஜெண்டர் ஸ்டடிஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். 75 மார்க். ஸோ போன குரூப் 4ல 75 மார்க் சொல்லியிருந்தாங்க, அந்த ப்ளூ பிரிண்ட் படி வந்துச்சானா வரல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாலிட்டி 15 கொஸ்டின், ஹிஸ்ட்ரி 20 கொஸ்டின், அந்த ப்ளூ பிரிண்ட் படி வரவே இல்லை. ஸோ அதை நம்புறது வேஸ்ட். அப்போ எல்லா சப்ஜெக்டும் படிச்சாகணும். ஜிஎஸ் எல்லா சப்ஜெக்ட்டுமே நீங்க படிச்சாகணும், நோ ஆப்ஷன். ஜிஎஸ் எல்லா சப்ஜெக்டும் படிச்சாலும் ஸ்கிப் பண்ண முடியாதுப்பா, நோ ஸ்கிப். ஏன்னா எந்த யூனிட்ல எவ்வளவு கொஸ்டின் கேட்கறேனே தெரியல. இது குரூப் 4ல ஜிஎஸ் கொஸ்டினோட அனாலிசிஸ், ஒவ்வொரு டாபிக்ல எப்படி எல்லாம் கொஸ்டின் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு ஒரு அனலைஸ் மாதிரி போட்டிருக்கேன். ஹிஸ்ட்ரியில வந்து மொத்தமா இந்தியன் ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி ரெண்டு சேர்த்து போட்டிருக்கேன். ஸோ பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸ் அண்ட் ஜியாகிரபி, கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பயங்கரமா ப்ளே பண்ணிருக்கு குரூப் 4ல. ஸோ ரொம்ப டீப்பா இறங்கிட்டாங்க. ஸோ நீங்க எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்க அப்ரோச் வந்து சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்கணும். சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்கணும். 2025ல எப்படி டிஎன்பிசி கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் இருக்கு, 2025ல டிஎன்பிசி கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கு? இப்போ இதுவரை என்ன நடந்திருக்கு? குரூப் 2A நடந்திருக்கா? குரூப் 2A மெயின்ஸ் நடந்திருக்கு, குரூப் 1 நடந்திருக்கு, குரூப் 4 நடந்திருக்கு. இது 3 தான் நம்ம சோர்ஸ். இதுல எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, இதை பொறுத்து உங்களுக்கு படிக்கிற மெத்தட் ஸ்டார்ட் ஆகும். இதை பொறுத்து தான் உங்க படிக்கிற மெத்தட் ஸ்டார்ட் ஆகும். நீங்க படிக்கிற மெத்தடே எப்படி இருக்கணும், இதை பொறுத்து தான் ஸ்டார்ட் ஆகும். இதை பொறுத்தா நீங்க படிக்கவும் ஆரம்பிக்கணும். ஸோ இதுதான் சோர்ஸ். குரூப் 2A, குரூப் 1, குரூப் 4 இந்த எப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்டுங்க ஜிஎஸ், இதை பொறுத்த நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இதை நான் பார்த்த வரை அனலைஸ் பண்ண வரை எப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, எல்லாமே வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு தாண்டி எங்க போயிட்டான் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் புக்ஸ்க்கு போயிட்டான். ஸோ ஹிஸ்டரி பொறுத்தவரையும் மாடர்ன் இந்தியா வந்து கொஸ்டின் வந்து ஸ்பெக்ட்ரம் வந்து அதிகமான கொஸ்டின் வந்து இருக்கு. ரீசெண்டா அந்த சுராஜ் பாட்டி வந்து 11 சீட் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம ஸ்பெக்ட்ரம் புக்ல இருக்கு. ஸோ நீங்க வந்து ஸ்பெக்ட்ரம் இப்ப படிக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. ஆனா வேற வழி இல்லை, நம்ம ஒரு வாட்டி ரீட் பண்ணியாவது போயாகும். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி ஓரளவு முடிச்சிருப்பீங்க, ஜெண்டர் ஸ்டடிஸ் ஓரளவு முடிச்சிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கண்டென்ட் மாதிரி இருக்கும் ஹிஸ்டரி. அப்படியே படிச்சிருங்க, ஒரு வழியில 75 நாள் இருக்கு, நீங்க இதை படிச்சுதான் ஆகணும். லட்சுமிகாந்த் வந்து பாலிட்டி ஒரே சோர்ஸ், பிரம்மாஸ்திரம் வந்து பாலிட்டி லட்சுமிகாந்த் தான் கொஸ்டின் கேட்டாங்க. நேற்று அந்த பாலிட்டி கமிட்டிஸ்ல கேட்டாங்களா, பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம், அது லட்சுமிகாந்த்ல இருக்கு. ஸோ எல்லாமே ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வந்து அவன் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சா. ஜிஎஸ் எதுவும் கேட்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னா ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அப்போ அதை நோக்கி தான் நம்ம படிக்கிற மெத்தட் இருக்கணும். தமிழ் சோசியல் நேற்று கேட்டனால தமிழ் சோசியல் மார்க் கம்மியா இருந்தாலுமே கேகேபில இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு ஹிஸ்டரி வந்து பார்த்தா தற்காலிக தமிழ்நாடு வரலான்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு, பச்சை கலர் ஒரு புக் இருக்கும், வெங்கடேசன் புக். அந்த புக்ல இருந்து வந்து பார்த்தா அதிகமான கொஸ்டின் வந்து தமிழ்நாடு ஹிஸ்டரி வந்திருக்கு, டேரக்ட் கொஸ்டின்ஸ். அடுத்து வந்து எக்கனாமிக்ஸ் எங்க இருந்து சார் கொஸ்டின் கேட்டாங்கன்னா, எக்கனாமிக்ஸ் இவ்வளவு சோர்ஸ் வந்து கேட்டிருக்காங்கப்பா. ஸோ குரூப் 4ல ரமேஷிங்ல இருந்து கேட்டிருக்காங்க. ரமேஷிங் போயிட்டா என் குரூப் 4 எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் அந்த இன்ஃபிளேஷன் கொஸ்டின் ரமேஷிங் இருக்கு. ஆக்சுவலா ஸ்கூல் புக் இருந்தாலுமே டேரக்ட் ஆன்சர் ரமேஷிங்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வே இது வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் பட்ஜெட், தமிழ்நாடு பாலிசி நோட்டு, தமிழ்நாடு பட்ஜெட், யூனியன் பட்ஜெட், எக்கனாமிக் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கனாமிக்ஸ் 20 மார்க்குக்கு எல்லாத்தையும் கதற விட்டுட்டாங்க. சரியா, எல்லாம் கதற விட்டுட்டாங்க, செதற விட்டுட்டாங்க, அந்த மாதிரி எடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நம்ம எக்கனாமிக்ஸ் எப்படி படிக்கணும், ரமேஷிங் தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வே, அப்புறம் அக்ரிகல்ச்சர் பட்ஜெட், தமிழ்நாடு பாலிசி நோட்ஸ், தமிழ்நாடு பட்ஜெட், யூனியன் பட்ஜெட், எக்கனாமிக் கரண்ட் இது எல்லாமே சேர்த்தா எக்கனாமிக்ஸ் கவர் பண்ணி ஆகணும். சரியா, ஆன்ஷியன்ட் மெடிவல் இந்தியாவுக்கு 11th 12th புக்கே போதும். நம்ம ஹிஸ்டரி புக் 11th 12th புக்கே போதும். ஜாகிரபி சயின்ஸ், ஜாகிரபிலாம் வந்து பார்த்தா வேர்ல்டு ஜாகிரபி தாண்டி இன்டர்நேஷனல் ஜாகிரபி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது வேர்ல்டு ஜாகிரபில வந்து பார்த்தா இந்த மலைக்கு நடுவில் யார் இருந்தா, இந்த மலைக்கு நடுவில் யார் இருந்தா, இதெல்லாம் ஏன்டா நாங்களாம் அந்த மலைக்கு போக முடியாது, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ். ஸோ நம்ம ஜாகிரபி பொறுத்தவரை 10th புக்கு மட்டும் படிங்க. ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்க, இது மட்டும் போதும்.
ஸோ சயின்ஸை பொறுத்தவரையும் 6வது 10வது புக்கு பாருங்க, முடியலையா ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்க. அதுவும் முடியலையா இந்த எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி படிக்கிறவங்க லூசர்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கும், அந்த புக்ல உள்ள சயின்ஸை மட்டும் படிச்சுட்டு போங்க. ஸோ இதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் புக்கை பேஸ் பண்ணி நீ படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எப்படி சார் நம்ம அப்ரோச் பண்றது அப்படின்னா, சிலபஸ் இருக்கும், சிலபஸ் வச்சுட்டு சிலபஸ் இந்த சிலபஸ் நீங்க கொடுத்துருக்கீங்க பாருங்க, பொது அறிவியல்னு சொல்லிட்டு இதெல்லாம் சிலபஸ். இந்த சிலபஸ்ல என்னெல்லாம் டாபிக் இருக்கு, ப்ரீவியஸ் கொஸ்டின் எப்படிலாம் கேட்டிருக்காங்க, அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ அதுதான் நான் சொல்ல போறேன். இந்த சயின்ஸை பொறுத்தவரை பயாலஜிக்கு தான் இந்த குரூப் 4ல அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ குரூப் 2லயுமே பயாலஜிலாம் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ குரூப் 1 வந்து பார்த்தா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு அதிகம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துறாங்க. அப்போ நம்ம 3க்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா படிக்கிற மாதிரி இருக்கு. இது லாஸ்ட் ஆப்ஷன் வச்சுங்க. ஸோ குரூப் 2 ஃபர்ஸ்ட் படிக்கிறவங்க இது லாஸ்ட் ஆப்ஷன் வச்சுங்க. அடுத்து இந்திய புவியியல். ஸோ இதுக்கு ஒரே சோர்ஸ் 10வது புக் தான். 10வது புக்ல வந்து எல்லாமே இருக்கு. ஆனா வந்து 10வது புக்ல அவங்க கொஸ்டின் கேட்கல. குரூப் 1ல ஓரளவு பரவாயில்ல. குரூப் 1ல வந்து பார்த்தா ஜியாகிரபி வந்து ஒரு டீசெண்டா இருந்துச்சு. இதுல தான் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க, ரொம்ப டீசெண்ட் இறக்கிட்டாங்க வச்சு. சரிங்களா? அடுத்து வந்து இந்த இந்திய வரலாறு பண்பாட்டு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். இதுக்கு வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஹிஸ்டரியில இருந்து நிறைய கொஸ்டின் கேட்டுருக்காங்க. ஸோ 11th புக்கை பேஸா வச்சுங்க. ஃபர்ஸ்ட் 11th புக்கை பேஸா வச்சுட்டு அடுத்து ஸ்பெக்ட்ரம் போகும். ஸ்பெக்ட்ரம் வந்து கொஸ்டின்ஸ் நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ சுராஜ் பாட்டி கொஸ்டின் நிறைய கொஸ்டின் ஸ்பெக்ட்ரம் வந்திருக்கு. ஸோ இது நீங்க எப்படி படிக்கணும்னா, ஸ்டோரி பேஸ் பண்ணி படிக்கணும். இதுக்கு தான் நம்ம கிளாஸ் நடத்திட்டு இருக்கோம். இந்த டாபிக் வந்து நான் ஃபுல்லாவே முடிச்சு கொடுத்துருவேன் இந்த மாசத்துக்குள்ள. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தா நான் சாளுக்கியாஸ் வரையும் முடிச்சிருந்தேன். நான் அடுத்த கிளாஸ் டெல்லி சுல்தான் வந்து ஆரம்பிக்க போறேன். ஸோ அந்த கிளாஸஸும் நீ பார்த்தாலே போதும். என்னோட டாபிக் 11th 12th புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஸ்பெக்ட்ரம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அடுத்து இதை முடிச்சு நான் வந்து எக்கனாமிக்ஸும் நடத்துவேன். எக்கனாமிக்ஸ் வந்து அந்த எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருவேன். சரிங்களா? நீங்க வந்து யூடியூப் சேனல் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களுக்கு பக்காவா வந்துடும். அடுத்து பாலிட்டிக்கு வந்து பார்த்தா லட்சுமி வந்தாம்பா. அப்பையிலேருந்து இப்போ வந்து லட்சுமி வந்து பக்காவா கேட்டாங்க கொஸ்டின்ஸ், பக்காவா கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ லட்சுமி வந்து நல்லா தரவா தெளிவா படிச்சுங்க. ஸோ இந்திய பொருளாதாரம் இது எல்லாமே உங்களுக்கு நடத்த நான் போறேன். இது எல்லாமே A to Z பக்காவா உங்களுக்கு வந்து குரூப் 2 எக்ஸாம் முடிகிற பின்னாடி A to Z உங்களுக்கு ஃபுல்லா முடிச்சு கொடுத்தாங்க. ஸோ நம்ம ரமேஷ் சிங்கு 11th புக்கு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் சர்வே எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், கரைச்சி இதில் வந்து வச்சு செஞ்சிடலாம். சூப்பராக உங்களுக்கு நடத்தி கொடுத்தாங்க. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி யூனிட் 6 வந்து நம்ம யூடியூப் சேனல்ல வைஷ்ணவ் மேம் சொல்லிட்டு ஒரு மேம் நடத்திருப்பாங்க. இதுல வந்து அந்த கொஸ்டின்ஸ் கவர் ஆயிருக்கும். இருந்தாலும் நீங்க வந்து என்ன பண்ண, வெங்கடேஷ் புக்கை நீங்க பாருங்க. ஸோ இதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஜிஎஸ் அப்ரோச் பண்ற ஸ்ட்ராட்டஜி இப்படிதான் இருக்கணும். எந்த அகாடமிக் கொஸ்டினும் வராதுப்பா. நான் மறுபடியும் சொல்றேன், எந்த அகாடமிக் கொஸ்டினும் ஜிஎஸ் பொறுத்தவரை வரவே வராது. ஏன்னா அவன் உருட்டுவான், என் அகாடமிக் கொஸ்டின் இது வந்துச்சு அது வந்துச்சு, இஷ்டத்துக்கு புக்கு போடுறாங்க. ஸோ இப்போ எந்த புக்ல இருந்து வந்து தமிழ் கொஸ்டின் வந்துச்சு, யாராவது சொல்லுங்க, இந்த என் புக்ல இருந்து இந்த கொஸ்டின் வந்துச்சு சொல்லுங்க. 500 1000 ரூபா போடுறாங்க, இஷ்டத்துக்கு ரேட்டு, மக்களை ஏமாத்தி விற்கிறாங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, தெளிவா ஸ்டாண்டர்ட் புக்ஸை படிங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சோர்ஸா வச்சுங்க. இதுதான் நம்ம சோர்ஸ். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் 2 தான் சோர்ஸ். இதை பேஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம குரூப் 4 தப்பா பண்ணிட்டோமே, குரூப் 2 படிக்கலாமா வேணாமா, வேற ஏதாவது துபாய்க்கு போயிடலாமா, பேசாம அமெரிக்காவுக்கு போயிடலாமா சிவாஜி அப்படின்ற எண்ணத்துல விட்டுருங்க. ஸோ நம்ம வந்து ஆர்சிபி ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வச்சுக்குவோம். ஆர்சிபி வந்து நம்மளுக்கு தெரியும், 18 வருஷமா தோத்துட்டாங்க. ஃபைனல்ஸ் போவாங்க, சிமிலர் எவ்வளவு ட்ரோல்ஸ் வந்து எவ்வளவு அசிங்கப்படுத்துவாங்க. நம்ம ஆர்சிபி நிலைமையெல்லாம் நம்ம இருக்கோம். நம்ம வீட்டுல ஒரு ரிலேட்டிவ்ஸ் வந்து, இன்னுமா படிச்சுட்டு இருக்க, இன்னமும் கல்யாணம் பண்ணாம இருக்கியாப்பா, இன்னுமாப்பா இந்த டிஎன்பிசி நம்பிட்டு இருக்க, டிஎன்பிசி என்னப்பா காசு கொடுத்து பாருங்க, அப்படி இப்படின்னு சொல்லி குரூப் நிறைய நெகட்டிவ்ஸா வந்துட்டே இருக்கும். நம்ம எதுவுமே கண்டுக்கூடாது. கடைசி ஆர்சிபி கப்பு ஜெயிச்சப்ப என்ன சொன்னாங்க, எல்லாருமே திருவிழா மாதிரி கொண்டாடினா, நம்ம படிச்சு பாஸ் பண்ண போதும் அந்த மாதிரி திருவிழாவா வீட்டுல உள்ள எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கான டைம் வரல, அவ்வளவுதான். அதுக்கான டைம் வரும். அந்த டைம் வந்தபோது நம்ம பக்காவா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கெத்தா மாசம் அந்த மாதிரி போய் நம்ம என்ன பண்ணுவோம், சேர்ல போய் உட்காரலாம். நல்ல போஸ்ட் கிடைச்சும். நீங்க குரூப் 2ல வந்து முனிசிபல் கமிஷனராவோ, இல்ல சீனியர் கோஆபரேட்டிவ் ஆஃபீஸராவோ, இல்ல வந்து சப் ரிஜிஸ்டராவோ, இல்ல வந்து டிசிடிஓ, நல்ல போஸ்ட் நீங்க போயிடலாம். எல்லாருமே போயிடலாம். நீங்க அதுக்கு என்ன பண்ணணும், ரொம்ப பொறுமை ரொம்ப முக்கியம். டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். தினமும் படிங்க, தெளிவா படிங்க. கொஸ்டின் தினமும் ஒரு 40 நிமிஷமாவது கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ண வச்சுங்க. தினமும் படிச்சுட்டே இருக்காம தினமும் ஒரு 40 நிமிஷம் வந்து கொஸ்டின் சால்வ் பண்ண வச்சுங்க. டெஸ்ட் போட்டு பாருங்க. டெஸ்ட் நிறைய ஃப்ரீக்வெண்டா டெஸ்ட் போட்டு பாருங்க. நம்ம அகாடமியில டெஸ்ட் பேஜ் ப்ரொவைட் பண்ணுவோம். பிராக்டிஸ் செஷன் வச்சுங்க. இதுல இருந்தா கொஸ்டின் வரும் சொல்ல முடியாது, பிராக்டிஸ்க்கு வச்சுங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம அகாடமியில் வந்து பார்த்தோன்னா சார் அபின் சார் வந்து இங்கிலீஷ் ஆரம்பிக்க போறாரு. ஆல்ரெடி இங்கிலீஷ்ல வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ ஜாயின் பண்ணாதவங்க அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ டீடைல்ஸ் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் வேணும், எங்களுக்கு குரூப் எப்படி சார் பண்ணணும், என்ன பண்ணணும்னு கேட்டால் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, அதையும் நான் பார்த்து சொல்கிறேன். ஸோ வாழ்க்கை வந்து நம்ம ஒரே விஷயம் தான் கற்றுக் கொடுத்தது, நீ ஓடிட்டே இருக்கணும். எது வரைனா ஜெயிக்கிற வரையும் நீ ஓடிதான் ஆகணும். ஒரே வழி இதுதான். நம்ம வந்து வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி, நம்ம தோத்துரும், நம்ம ஒத்துக்கிற வரையும் நம்ம தோத்து போறோம் அர்த்தம் இல்லை. நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம்ப்பா. ஏன்னா நம்ம இந்த கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் பார்த்துருப்போம், 50-50 ஓவர்லாம் பார்த்துருப்போம்.
10 விக்கெட் தான் எடுக்கணும். ஆனா அவன் 300 பால் வீசுவான். 300 பால் வீசினா தான் 10 விக்கெட் எடுக்க முடியும். சப்போஸ் எடுக்காமையும் போகலாம், 5 விக்கெட் எடுக்கலாம், 2 விக்கெட் எடுக்கலாம். புரியுதா? ஸோ எல்லாமே லைஃப் அப்படிதான். லைஃப் அப்படிதான். ஆனா ஒவ்வொரு போலரும் பால் வீசும் போது விக்கெட் எடுக்கிற நோக்கத்துல தான் பால் போடுவான். சரிங்களா? ஏதாவது ஒரு பால்ல விக்கெட் விடுவோம். நம்ம எல்லா எக்ஸாமும் நம்ம ஃபுல் எஃபர்ட் போட்டு படிச்சிருவோம். கண்டிப்பா அதுக்கான பலன் ஏதோ ஒரு எக்ஸாம்ல கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா? ஸோ யாரும் வருத்தப்படாதீங்க, மனம் தளராதீங்க. குரூப் ஒரு கஷ்டம் போச்சு, அடுத்து என்ன பண்றது அப்படின்றதெல்லாம் சொல்லாதீங்க. எனக்கு அந்த பெயின் தெரியும். நானும் உங்களை மாதிரி ஆஸ்பிரண்டா இருந்தா மென்டர் ஆயிருக்கேன். அந்த பெயின் தெரியும். ஸோ அந்த பெயின் வச்சு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம வந்து ஹார்ட் ஒர்க்கு யாருமே கிளாப் தட்ட மாட்டாங்க. ஒன்லி வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மள டிகிரேட் தான் பண்ணுவாங்க, டிஸ்கரேஜ் தான் பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, நம்ம ஃபோக்கஸ் ஸ்டடீஸை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு 70 நாள் தனிமைப்படுத்தி நல்லா படிக்க ஆரம்பிங்க. ஒன்றும் பிரச்சனை, படிச்சிடலாம், அவ்வளவுதான், நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்துல படிக்க ஆரம்பிங்க. எல்லாருமே பாஸ் ஆயிடலாம், எல்லாருமே பாஸ் ஆயிடலாம். அன்புங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கை. சரிங்களா? யாரு சொல்றது கேட்காதீங்க, நெகட்டிவா பேசுற பேச்சை கேட்காதீங்க. இஷ்டத்துக்கு யூடியூப்ல உருட்டுறாங்க, என்னையே சேர்த்து தான் சொல்றேன், உருட்டுறாங்க. அவங்க பேச்செல்லாம் கேட்காதீங்க. இப்ப நான் சொன்னதுல உங்களுக்கு எது நல்ல விஷயமோ அதை எடுத்துங்க, தேவைன்னா இன்வைட் பண்ணிக்க. ஏன்னா நம்மளுக்கு ஒன்லி சோர்ஸ் படிச்சு பாஸ் பண்ணா மட்டும் நம்ம சமுதாயம் மதிக்கும்னா நம்ம அதை பண்ணி தான் ஆகணும், வேற வழியே இல்லை. ஸோ நான் சிலபஸை சேர்த்து இதை அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆல் தி பெஸ்ட், எல்லாருமே நல்லபடியாக படிக்க ஆரம்பிங்க. ஸோ குரூப் 4 முடிஞ்சிருச்சு, அதில் வெளியே வந்துருங்க. இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்து நாளைக்கு காலேஜ் ஸ்கெடியூல் போட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்க, தேங்க்யூ. ஸோ ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இவ்வளோதான்ப்பா, ரொம்ப வளவலாம் போலலாம் இருக்க விரும்பல. ஜிஎஸ் கொஸ்டினை இப்படி தான் அப்ரோச் பண்ணும். இந்த 2025 குரூப் 2A, குரூப் 4, குரூப் 1 3 கொஸ்டின் நடந்திருக்கு. இந்த கொஸ்டின் பேஸ் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பி. இவ்வளோதான் மெத்தட், ஸ்ட்ராட்டஜி, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ தேங்க்யூ.